வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது இலக்கணத்துல வரும். ஸோ இதுல இலக்கணம் சம்பந்தமா ஒரு 2-3 கொஸ்டினாவது இந்த அகர வரிசைப்படி கொஸ்டின் கேட்டுருவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா அந்த அகர வரிசையில எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அகர வரிசைப்படி எழுதுதல்ல நம்ம மெயினா நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள் 12 தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ உயிர் எழுத்துக்கள் 12 இருக்குங்களா? ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எந்த ஒரு வார்த்தை இப்போ வந்து அடுத்தடுத்த வார்த்தையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது அகர வரிசைப்படி எழுதுறாங்க அப்படின்னா, முதல் வார்த்தை இந்த உயிரெழுத்தா இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம இந்த ஆர்டர்ல நம்ம எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் மெய்யெழுத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகே, இப்ப மெய்யெழுத்து நம்மளுக்கு தெரியும். இக்கு, இங்கு, எச்சு, இஞ்சு, எட்டு, எண்ணு, எத்து, எந்து, எப்ப, எம், இ, இர், இல், இவ், இல், பொது இல், இர், என். ஸோ இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் 18ங்கிற தெரியும். இது 2வது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது 3வது நீங்க பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள். ஸோ அது உயிர்மெய் எழுத்துக்கள்ல நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்ன ஆர்டர்ல நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்ப ஒரே வரிசையில இப்ப கா வரிசையிலே வந்து உங்களுக்கு எழுத்துக்கள் வரலாம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த கா வரிசை அப்படின்னா இதுதான் கா வரிசை. இப்ப அக்சரம் எனக்குள்ள இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு இந்த மாதிரி தான் எனக்குள்ள மெய்யெழுத்துக்கள் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணாம விட்டுட்டாங்க. இப்ப இக்கு கூட்டல் ஆ கான்னு வரும். இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு வரும். இக்கு கூட்டல் ஈ கி அப்படின்னு வரும். அதே போல இப்ப கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ். இந்த இந்த ஆர்டர் இதுதான் வந்து கா வரிசை அப்படி சொல்லுவாங்க. அதே போல இது கா வரிசை, இது சா வரிசை, இது ஞா வரிசை, இந்த மாதிரி இருக்கும். அப்ப உயிர்மை எழுத்துக்கள்ல எது ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஓகே, கா வரிசைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், கா வரிசைக்கு செகண்ட், அதே போல 3, 4, 5. இப்ப ஒரே ஒரே வரிசையில இப்ப கா வரிசையில இப்ப வந்து எக்ஸாம்பிள் கா அப்படிங்க ஒரு கருப்புன்னு கொடுப்பாங்க, காகம்னு கொடுத்துருப்பாங்க. அதே போல கிளி, கீரை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கருப்புங்கிறத அந்த காவில தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் காகம்னு இருந்தா 2வது எழுதணும். இந்த ரூல் தெரிஞ்சாவே போதும். ரொம்ப அழகா நம்ம அகர வரிசைப்படி எழுதிடலாம். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இதை நம்ம எழுத்து தெரிஞ்சிருக்கோம். இப்ப எப்படி மேக்ஸ்க்குனா வாய்ப்பாடுன்னு தெரிஞ்சிருக்கணுமோ அதே போல இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் இலக்கணத்துல அகர வரிசைப்படி எழுதணும் அப்படின்னா இந்த தமிழ் எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு சிலதெல்லாம் நம்மளுக்கு வார்த்தையெல்லாம் உருவாகாது, இடையில மட்டும்தான் வரும் அப்படின்னு இருக்கும். தொடக்கத்துல வரக்கூடிய வார்த்தைகள் என்னவோ அதை நம்ம கவனிச்சுக்கோம். இப்போ எழுத்து வந்துட்டு ஒரு உயிரெழுத்து இருந்து 2வது வரக்கூடியது ஒரு உயிர்மை எழுத்தா இருந்தது அப்படின்னா நம்ம முதல் எழுத்துப்படி கவனிக்கணும். இதே போல இப்ப வந்து இங்க அன்பு அப்படின்னு இருக்கு, அடுத்து அகம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த 2 வார்த்தையில நம்ம ரெண்டுமே இங்கேயும் ஆண் இருக்கு, இங்கேயும் ஆ இருக்கு. இப்ப இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 2வது வார்த்தையை கவனிக்கணும். இங்க மெய்யெழுத்து இருக்கு, இங்க உயிர்மை எழுத்து இருக்கு. அப்போ மெய்யெழுத்தை நம்ம ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம், 2வது மெய்யெழுத்து. அப்ப இங்க அன்புங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரணும், அகம் அப்படிங்கிறது 2வது வரணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளானது. ஓகேவா? இப்ப அதே இது உங்களுக்கு ஒரே இதுல இப்போ கா வரிசையோ ஆர் வேற ஏதாவது 2வது வார்த்தை வந்து வேற வேற வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்க அரும்பு அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அரும்பு அப்படின்னு இருந்து அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அகம் அப்படின்னு இருக்கு. இப்ப இங்க வந்துட்டு அகம் அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா முதல் வார்த்தை உயிர் எழுத்து. அப்ப அடுத்தது நம்ம கவனிக்கிறோம். இங்க ரூ அப்படின்னா ரா வரிசை, கா அப்படிங்கிறது இங்க கா வரிசை. அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். அகங்கிறத ஃபர்ஸ்ட் வரணும், அரும்பு அப்படிங்கிறது 2வது வரணும். அவ்வளவுதான். இதுதான் இங்க சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகே, அப்போ இந்த உயிர்மை எழுத்துக்களோட இந்த வரிசையை நீங்க தெரிஞ்சு இப்ப பா வரிசை அப்படின்னா பாப்பா, பிபி, புப்பு, பே பே பை, போ போ பவ் இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதே போலதான் மா வரிசை அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது. லா வரிசையா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க அந்த உயிர்மை எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப இதை பேஸ் பண்ணி எப்படி டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப பாருங்க, அகர வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ரொம்ப சிம்பிளானதான். நீங்க முதல் எழுத்து எல்லாமே உயிர் எழுத்துக்கள். இப்ப ஆன்னு இருக்கு. இப்ப பாருங்க, முதல்ல நீங்க கவனிங்க, ஆ இ ஓ ஐ
ஓ அப்படின்னு இருக்கு. ஓகே. அப்ப நம்ம என்ன உயிரெழுத்து எல்லாமே உயிரெழுத்து கான்செப்ட். அப்ப நம்மளுக்கு ரெஸ்கே இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் எழுத்தை மட்டும் நம்ம கவனிக்கலாம். இப்ப ஆ இருக்கு. அதுக்கப்புறம் ஆ வரணும் ஆனா இல்ல. ஓகே. அதுக்கடுத்து என்ன இருக்கு? ஈன்னு இருக்கா? அப்ப அன்பு ஃபர்ஸ்ட், இரக்கம் ரெண்டாவது. இப்ப அ இ இ உ உ ஏ ஏ ஐ அப்படிங்கறதா இங்க இருக்கு. அப்ப ஐ அப்படிங்கறது 5 3. அதுக்கப்புறம் என்ன? உ உ ஐ அடுத்து ஓ ஓன்னு வரணும். அப்போ ஓ அப்படிங்கிறது இங்க 4, ஒழுக்கம்ங்கிற 4, ஓசை அப்படிங்கிறது 5. இந்த ஆர்டர்ல தான் வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ இது அடுத்தது கவனிங்க. ஸோ அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப இங்கேயும் பாருங்க, முதல் எழுத்து மட்டும் உயிர் எழுத்துக்கள். அப்போ உயிர் எழுத்துங்கிற போது நம்ம அந்த முதல் எழுத்துலயே ஆர்டர் கரெக்டா பார்க்கணும். அப்ப இங்க இருக்கலே ஆடு அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் வரணும். இப்ப அதுக்கடுத்து ஆக்கு அப்புறம் ஈ தான் வந்து வரணும். இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் ஈ அப்படின்னு இருக்கு. இது மூணாவது. அதுக்கப்புறம் என்ன? ஊன்னு இருக்கா? அப்போ ஊக்கம் அப்படிங்கறதான் நாலாவது. எளிமை இதுதான் அஞ்சாவது. ஓகே. சோ இதெல்லாம் உயிர் எழுத்துக்கள்ங்கிறத கொடுக்கும்போது நம்மளுக்கு எந்த வித ரிஸ்க்கும் இல்ல. ஃபாஸ்டா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அந்த உயிரெழுத்தல் கொடுத்ததுலே 2 இப்ப ஆ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஒரு ஆ அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம அங்க 2வது வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். 2வது எழுத்தை நம்ம கவனிக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்ப அதே அடுத்ததை கவனிங்க. அடுத்த அகரவரிசை. இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கா வரிசையில கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்க கா முதல் எழுத்தை மட்டும் கவனிங்க. கா கா கி கி கோ அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா கா வரிசை என்ன? இப்ப கா கா கி கி இந்த மாதிரி இருக்கா? அப்போ இங்க நம்மளுக்கு என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் கா எழுத்து தொடங்குறது. அப்ப கற்றல். அதுக்கப்புறம் கா அப்படின்னு இருக்கு. இது காணுது. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். இது 2வது வரணும். அதுக்கப்புறம் கி கீன்னு இருக்கா? அப்போ கிளி அப்படிங்கிற 3வது வரணும். கி அப்படிங்கிறது 4வது வரணும். அதுக்கப்புறம் கே கே கை கோ கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப இடையில இல்ல கோங்கிறது இருக்கு. அப்ப இதுதான் 5வது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இதான் வந்து அகரவரிசை எப்படி நம்ம எழுதுறது. ஓகே. இப்ப அதே இது உங்களுக்கு அடுத்ததை பாருங்க. எல்லாம் கலந்து மக்கள், அலுவலர், மாந்தர், மொழி அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உயிர் எழுத்துல தொடங்குது. அப்ப இங்க அது உயிர் எழுத்துல மத்ததெல்லாம் உயிரெழுத்து எதுவுமே வந்து தொடங்கல. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே. அலுவலர்ங்கிறதா ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் மாவரிசை மட்டும்தான் இருக்கு. மக்கள், மாந்தர், மொழி. அப்ப இங்க மாவரிசையில இந்த மா அப்படிங்கறதா அடுத்து வரணும். அதுக்கடுத்து மா அப்படிங்கிறது அடுத்து வரணும். அதுக்கப்புறம் மொழி. இதுதான் உங்க கொடுக்கறது ஆர்டர்ல கரெக்டா அகரவரிசைப்படி. அப்ப ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பாருங்க அகரவரிசை. இதுவும் வந்து என்ன? முத எழுத்து உயிர் எழுத்துக்கள். அதனால நம்ம முத எழுத்தை மட்டும் பார்த்துக்கலாம். அன்பு ஃபர்ஸ்ட் வரணும். ஆடு செகண்ட் வரணும். அதுக்கப்புறம் இல்ல ஊ இருக்கு. ஓகே. அப்ப இது 3வது வரணும். அதுக்கப்புறம் ஏ அப்படிங்கிறதுக்கு 4வது. அதுக்கப்புறம் அவ்வை இது 5வது வரணும். அவ்வளவுதான். இதுதான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததை பாருங்க. அகரவரிசை. வா வரிசையிலே கொடுத்துருக்காங்க. வாக்கு, வம்பு, விசை, வீழ்ச்சின்னு இருக்கு. இப்ப இங்க நீங்க வா வரிசையிலே வர வேண்டியது என்ன? இந்த வா தான் வரணும். அப்ப இதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வா அப்படிங்கிற வரணும். இது 2வது. அதுக்கப்புறம் வி அப்படின்னு இருக்கு. அப்ப இது 3வது. இது 4வது. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்ப ஒரே எழுத்தோ அதே அடுத்தடுத்ததுல வந்திருந்ததுன்னா நம்ம மத்ததை நம்ம பார்க்கலாம். இப்ப இங்கேயும் பாருங்க வேற ஏதாவது தா வரிசையில வேற தான். அப்ப என்ன வரணும்? இப்ப இங்க துன்பம், தூண், தேன், தாண்டுதல்னு இருக்கு. வரிசை பாருங்க தூ டூ தே தா அப்படின்னு இருக்கு. அப்ப தாண்டுதல் தான் ஃபர்ஸ்ட் வரணும். தா அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் தா தா தி தி து அப்படிங்கிறது இருக்கா? அப்ப இதான் 2வது வரணும். அப்புறம் தூ அப்படிங்கிற தூண் வந்து 3வது வரணும். அதுக்கப்புறம் தான் தே அப்படிங்கிறது இருக்கா? 4. இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியா இந்த அகரவரிசைப்படி நம்ம எழுதிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ தமிழ் எழுத்துக்கள் நீங்க ஸ்கூல்ல தமிழ் மீடியம் வந்து நீங்க படிச்சிருந்தீங்களாவோ அல்லது தமிழ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததாவோ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அழகா உங்களுக்கு எந்த வித டவுட்டும் இல்லாம இந்த டாபிக்லாம் மிஸ்டேக் கண்ணை மூடிக்கிட்டு எழுதினா கூட மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரா தெரியும். ஏன்னா தமிழ் எழுத்துக்கள் நம்மளுக்கு சின்ன குழந்தையில இருந்து நம்ம படிச்சுட்டு வர்றோம். தமிழ் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் என்ன, மெய் எழுத்துக்கள் என்ன, உயிர்மை எழுத்துக்கள் என்ன, அதோட ஆர்டர் என்ன, இந்த மாதிரி நம்ம நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இருக்க டைங்கள்ல இதுல நம்ம மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது. ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.